ஒரு நாள் லேட் நைட் எல்லாரும் தூங்குற நேரத்துல ஒரு மிடில் கிளாஸ் அப்பா கிச்சன்ல தனியா உட்கார்ந்து இருந்தாரு. டேபிள் மேல எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட் ஸ்லிப், ஸ்கூல் ஃபீஸ் நோட்டீஸ்னு 3 பேப்பர் இருந்தது. அண்ட் அவர் கையில ஒரு கால்குலேட்டரோ அண்ட் கண்ணுல டென்ஷனோ இருந்தது. ஒரு சைட்ல வைஃப் கிட்ஸோட தூங்குற சவுண்ட், பட் இன்னொரு சைட்ல அவர் மைண்ட்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஓடிட்டு இருந்தது. அது என்னன்னா, நம்ம லைஃப் இப்படியே தான் போகணுமான்னு. படிப்பை முடிச்சிட்டு ஜாப்க்கு போனாரு, சேலரி வாங்கினாரு, இஎம்ஐ கட்டினாரு அண்ட் பில்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணினாரு. ஆனா 40 வயசு வரைக்கும் எந்த ஒரு ரியாலிட்டியும் மாறல. ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், நாம மணிக்காக வேலை பாக்குறோம், ஆனா மணி நமக்காக வேலை பாக்குதா? கொஞ்சம் யோசிங்க. அந்த மிடில் கிளாஸ் அப்பா அதே சேம் நைட் போன் எடுத்து ரேண்டமா ஒரு வீடியோ பிளே பண்ணாரு. அந்த வீடியோல ஒரு சென்டென்ஸ் மட்டும் கேட்டாரு. அது என்னன்னா, you're not poor because you don't earn enough, but you're poor because you were never taught how money worksனு. அண்ட் அந்த ஒரு லைன் அந்த அப்பாவோட லைஃபையே ஷேக் பண்ணிடுச்சு. அத கேட்ட நிமிஷத்திலேயே கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு பில்ஸ் எல்லாத்தையும் சைட்ல வச்சாரு அண்ட் ஒரு நோட் புக் ஓபன் பண்ணாரு. அந்த நோட் புக்ல ஃபர்ஸ்ட் லைன் எழுதினாரு, இன்னையில இருந்து நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் என் லைஃபை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோ ஸ்டோரியில இருக்கிற அப்பா வேற யாரும் இல்லங்க. அது மேபி நீங்களாவோ, இல்லாட்டி உங்க அப்பாவாவோ, இல்லாட்டி உங்க வீட்ல இருக்க யாராச்சும் ஒருத்தர் தான். அந்த ஒரு நைட்ல ஸ்டார்ட் ஆன டிசிஷனை ரிவைஸ் பண்ணாம அதை வச்சே ஸ்லோவா, ஸ்டெடியா, பாசிட்டிவா அவர் லைஃபையே மாத்தினாரு. இந்த வீடியோல அந்த சேம் பிரின்சிபல்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஷார்ட் கட் இல்ல, மேஜிக் இல்ல. டெய்லி எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷன்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். சோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஹாஃப்ல க்ளோஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது உங்க லைஃபோட டர்னிங் பாயிண்டாவும் மாறலாம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணினா உங்க லைஃப் சேமா இருக்காது. ஆனா 2 நிமிஷத்திலேயே வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோட லக்குக்கான டோரை க்ளோஸ் பண்ற மாதிரி தான். சோ இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க ரியல் சீக்ரெட்ஸை கேட்க போறீங்க. நாம ரிச் ஆகிறது பிக் பிக் வேர்ட்ஸ்ல இல்ல, பட் டெய்லி லைஃப்ல பண்ற சின்ன சின்ன டிசிஷன்ஸ்ல தான் இருக்கு. இது ஒரு ஷார்ட் கட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு ரோட் மேப். சிம்பிள், ஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ரூவன். இதை தான் வேர்ல்ட்ல இருக்க டாப் ஆண்டர்பிரினர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க அண்ட் அதனாலதான் அவங்க லைஃப் மாறிடுச்சு. சோ அதே மாதிரி உங்க லைஃபும் மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோல சொல்ல போற பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்களும் உங்க ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. உங்களை ஃபாலோ பண்ற அன்பெய்ட் பில்ஸோட வெயிட் ஸ்லோவா உங்க ஷோல்டர்ஸ்ல இருந்து குறைஞ்ச மாதிரி, ரைஸ், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்குன்னு டென்ஷனா இருந்த டேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆகுற மாதிரி, நைட்ல படுத்து தூங்காம யோசிக்கிறது, சாப்பிடும் போது கூட ரெஸ்ட் இல்லாம இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போற மாதிரி நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன சீன் மாதிரியே தினமும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அப்புறம் ஒரு நாள் நீங்க உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்றீங்க அண்ட் அப்போ உங்க ஸ்கிரீன்ல காட்டுற நம்பரை பார்த்த உடனே உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ஷாக், பட் நல்ல ஷாக் தான் அது. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் சேஃப்னு உங்களுக்குள்ள ஒரு சை ஆஃப் ரிலீஃப் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபீலிங் ரொம்பவே பாசிபிள் தான். இது மேஜிக்கால வராது, எக்கானமில இருந்து வராது, லக்ல இருந்து கூட வராது. இது உங்க தாட்ஸ்ல இருந்து வரும். அண்ட் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ற சின்ன ஸ்டெப்ஸ், பட் ஸ்டெடியான ஸ்டெப்ஸ்ல இருந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சிம்பிள். உங்க மைண்ட் செட்டை மாத்தினா உங்க ரொட்டீனும் மாறி போகும். ரொட்டீன் மாறி போனா உங்க இன்கமும் மாறி போகும். இது ஒரு சிம்பிள் செயின். லாங்குவேஜ் will lead to feelings, feelings will lead to habits and habits will lead to income. இந்த செயினை புரிஞ்சுகிட்டா பாக்கி எல்லாமே பிளேஸ்ல வந்துரும். அண்ட் இத புரிஞ்சவங்க எப்பவுமே பேக்ல போக மாட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு ட்ரூத் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜர்னி எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. சில சமயம் ஒரு சின்ன டிசிஷன் தான் உங்க டைரக்ஷனை ஃபுல்லா மாத்தி விட்டுரும். இன்னும் சில சமயம் பெருசா தோணாத சில தப்பு உங்க ப்ராசஸ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பேக்ல தள்ளிடும். அதனாலதான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபுல் அட்டென்ஷனை கொடுங்க. இப்போ நீங்க கேக்குற பாயிண்ட்ஸை ஜஸ்ட் கேட்டுட்டு மறந்துடுவீங்கன்னா யூஸே இல்ல. சோ நோட் பண்ணுங்க, எழுதுங்க, இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் லக், ஸ்டார்ட் கிரியேட்டிங் யோர் லைஃப். முதல் ஸ்டெப் என்னன்னா, நமக்கு எப்பவாச்சும் நல்ல காலம் வரும், அப்பதான் நம்ம ரிச் ஆவோம்னு சொல்லி வெயிட் பண்ற டைமை ஃபர்ஸ்ட் முடிச்சு வைக்கணும். எல்லாரும் ஜஸ்ட் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, டைம் மாறும், லக் மாறிடும், ஒரு நாள் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லைஃபை மாத்திடும்னு. பட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையை சொன்னா அது உங்களுக்கு கசக்கும். அது என்னன்னா, மணி எப்பவுமே லக்குக்காக வெயிட் பண்ற யார்கிட்டயும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஆள் கிட்ட தான் வரும். ஸ்டேஷன்ல நிக்கக்கூடிய ட்ரெயினை கூட ஓடி போய் ஏறினாதான் நம்மளால பிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஆளுக்கு என்னதான் கிடைக்கும்? வெறும் டஸ்ட் தான். டஸ்ட்ல எதுவுமே வளராது. சோ இப்போ மிரர்ல உங்க கண்ணை பார்த்து கேளுங்க, நான் லைட்னிங்க்கு வெயிட் பண்ண போறேனா இல்ல ஏன் ஃபயரை நானே ஸ்பார்க் பண்ண போறேனான்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க விரும்புற வீடு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப கிளியரா இமேஜின் பண்ணுங்க.
லைக் உங்க ட்ரீம் ஹவுஸ்ல நீங்க காஃபி குடிக்கிற மாதிரி அந்த காஃபி ஸ்மெல் உங்க நோஸ்க்கு வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க. பிகாஸ் லாங்குவேஜ் எமோஷன் கிரியேட் பண்ணும், எமோஷன் ஹாபிட்டை கிரியேட் பண்ணும், அண்ட் ஹாபிட் இன்கம் கொண்டு வரும். இந்த ஃபார்முலா புவர்க்கும் ஒர்க் ஆகும், ரிச்க்கும் ஒர்க் ஆகும். டிஃபரன்ஸ் என்னன்னா ரிச் அப்ளை பண்ணுவாங்க, பட் புவர் அப்ளை பண்ணாம விட்டுருவாங்க. கையில வெறும் கொஞ்சம் மணி கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல, பட் ஒரு ஸ்ட்ராங்கான டிசைர் மட்டும் இருந்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், சீட் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும், ஆனா மரம் பெருசா தான் வளரும். ஸ்டெப் 2, டோன்ட் பி ஜெலஸ், லெட் அதர் சக்சஸ் இன்ஸ்பயர் யூ. யாராச்சும் வின் பண்ணும்போது ஜெலசி வரதை நம்மளால பார்க்க முடியும். ஜெலசினா என்ன? ஒரு ஆசிட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஆசிட் என்ன பண்ணுனா அதை போர் பண்ற கண்டெய்னரையே சாகடிக்கும். சோ மத்தவங்க சக்சஸ இன்சல்ட் மாதிரி பார்க்காதீங்க, அதை ப்ரூஃப் மாதிரி பாத்துக்கோங்க. இன்னும் கேம் முடியல, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏரியால தான் ரோம் பண்ணுதுன்னு யோசிங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க மைண்டுக்கு ஒன் திங் டீச் பண்ணுங்க. நான் எனக்கான டோரை நான் பில்ட் பண்றேன்னு யோசிங்க. அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி எனக்கு காம்படிஷன் இல்ல, பட் அது எனக்கு பாசிபிலிட்டியை காட்டுற எக்ஸாம்பிள்னு நினைச்சுக்கோங்க. யாராச்சும் வின் பண்ணாங்கன்னா அது நாம லூஸ் பண்ணோம்னு அர்த்தம் இல்ல. மேபி அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். சோ அதர்ஸ் பண்றாங்கன்னா நானும் பண்ண முடியும்னு யோசிங்க. எஃபர்ட்ஸ் போட்டா யூனிவர்ஸ் will lead you to success. ஒன் ஸ்மால் மூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்ககிட்ட இருந்து தான் வரணும். ஸ்டெப் 3, focus on one big goal. ஃப்ரெண்ட்ஸ், 20 டைரக்ஷன்ஸ்ல வாழ்ற மைண்ட் ஸ்டேடியம்ல லைட் பண்ண டார்ச் மாதிரிங்க. லைட் இருக்கு, ஆனா யாருக்கும் யூஸ் இல்ல. ஆனா அந்த மைண்டையே ஒரு சிங்கிள் கோல் மேல ஃபோக்கஸ் பண்ணா அது லேசர் மாதிரி ஆகிடும். மெட்டலை கூட ஈஸியா கட் பண்ணிடும். சோ காசிப்பை டிராப் பண்ணுங்க, எம்டி டாக்ஸ கட் பண்ணுங்க, அண்ட் டைம் வேஸ்டிங் ஸ்க்ரால ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ரியலா முக்கியமான தாட்ஸ் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, லெட் பேஷன் காம்பவுண்ட் யுவர் growth. பேஷன்னால நாளைக்கே இமீடியட்டா மணி வராது, ஆனா அது உங்க லைஃபை ஷேப் பண்ணும். அதோட growth ரேட் பேங்க்ல கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே பீட் பண்ணிடும். சில பேர் ஒர்க்கை எவ்வளவு லவ் பண்ணுவாங்கன்னா வெக்கேஷன் கூட எஸ்கேப் மாதிரி ஃபீல் ஆகாது. கொஞ்சம் பிரேக் எடுங்கன்னு சொன்னா நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றேன், சோ பிரேக் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்டக்கா ஃபீல் பண்ணினா கோவப்படாதீங்க, செல்ஃப் கில்ட்ல போயிடாதீங்க. நைட்ல டுட்டோரியல் வீடியோ பாருங்க, வீக்கெண்ட்ல 2 மணி நேரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருந்து கொஞ்சம் ஸ்பார்க் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்பார்க் நாய்ஸ்ல வராது, விஸ்பர்ல தான் வரும். சோ அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஃபீட் யுவர் பிரெயின் மோர் than your phone. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் பீப்புள் நினைச்சிட்டு இருக்காங்க சக்சஸ் எப்பவும் லக்ல, டேலண்ட்ல இல்லனா கனெக்ஷன்ஸ்ல இருந்து தான் வரும்னு. ஆனா ரியல் ரிசர்ச் ஒரு பிக் ட்ரூத்த சொல்லுது. ஆவரேஜா ஒரு பர்சன் டெய்லி 4 to 6 hours போன் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி லைக் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், மீம்ஸ் அண்ட் ரேண்டம் ஸ்க்ராலிங்னு. அப்படின்னா ஒரு வருஷத்துல 1500 hours வேஸ்ட் பண்றாங்க. அண்ட் அது ஆல்மோஸ்ட் 9 months ஃபுல் டைம் ஜாப் ஆக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த டைம்ல நியூ ஸ்கில் க்ரோ ஆகாது, திங்கிங் இம்ப்ரூவ் ஆகாது, இன்கமும் இன்க்ரீஸ் ஆகாது. பட் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஆனா எம்பவர்மெண்ட் இருக்காது. அதுக்காக தான் ஒரு சிம்பிள் ரூல். நீங்க உங்க போனுக்கு ஜாஸ்தி ஃபீட் பண்ணினா உங்க பிரெயின் க்ரோ ஆகாது, அண்ட் பிரெயின் க்ரோ ஆகாத ஜீவன் கிட்ட இன்கமும் க்ரோ ஆகாது. மில்லினியரோட ஹேபிட்ஸை கம்பேர் பண்ண ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா 88% wealthy people daily 30 minutes book read பண்ணுவாங்க. பட் புவர் குரூப்ல இதை கன்சிஸ்டன்டா பண்ற ஆளுங்க just 2% மட்டும் தான். அண்ட் 86% rich people நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா பிலோ ஆவரேஜ் இன்கம் பீப்புள்ல 10% கூட இல்ல. ஒரு ஆவரேஜ் மில்லினியர் 18 to 24 புக்ஸ் per year ரீட் பண்ணுவாங்க. பட் ஆவரேஜா ஒரு நார்மல் அடல்ட் 1 புக் கூட ரீட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீடிங்ன்றது ஜஸ்ட் ஒரு ஹேபிட் மட்டும் இல்லங்க, அது உங்க டிசிஷன் மேக்கிங் பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரெயின் எப்படி வேலை பண்ணுதுன்னா, நீங்க பிரெயினுக்கு பெட்டர் நாலேஜ் கொடுத்தா அது உங்களுக்கு பெட்டர் ஸ்கில், பெட்டர் ஐடியாஸ் அண்ட் பெட்டர் இன்கம் கொடுக்கும். ஆனா லாஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு செம்மையா இருக்கு, நல்லா இருக்குன்னு தலையாட்டிட்டு அப்புறமா நார்மலா போயிடுவாங்க. அண்ட் இந்த ரூட்ல தான் மெஜாரிட்டி ஆவரேஜ் பீப்புள் இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் 60 minutes ஃபுல்லா ஆக்ஷனுக்கு டெடிகேட் பண்ணுங்க. மேபி இன்னைக்கு தான் அந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுற டேவா கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் நீங்க போறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஒரு விஷயம் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோல எந்த லைன் உங்க ஹார்ட்டை டச் பண்ணுச்சு, எந்த சென்டென்ஸ் உங்களை டீப்பா யோசிக்க வச்சதுன்னு அதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்ல, பட் இந்த வீடியோ ஒரு டிசிஷன் ரிமைண்டர். இங்க சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் உங்க லைஃப மேஜிக் மாதிரி ஓவர் நைட்ல சேஞ்ச் பண்ணாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சைலண்டா ஸ்டெடியா உங்க டெஸ்டினியை கம்ப்ளீட்டா ரீரைட் பண்ணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தாலே போதும். லைக், இனிமே நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு. நீங்க ஸ்லோவா நடந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பட் ஸ்டாப் பண்ணக்கூடாது. டெய்லி ஒரு ஸ்டெப் போதும், டெய்லி ஒரு பிரிக் போதும், அண்ட் டெய்லி ஒரு 1% பெட்டர் போதும். அண்ட் ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, அந்த ஒரு வீடியோ பார்த்ததுதான் என் லைஃபை சேஞ்ச் ஆக்குன டர்னிங் பாயிண்ட்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன் திங் ரிமெம்பர் பண்ணுங்க. டிசிப்ளின் இஸ் கிரேட்டர் தென் மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி இஸ் கிரேட்டர் தென் ஸ்பீட், அண்ட் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் நாலேஜ்.
நீங்க ஸ்டில் புவரா இருந்தா அது லக் இல்லன்னு இல்ல, அது ஜஸ்ட் டிலே தான். சோ உங்களுக்கான டைம் வரும், ஆனா டைம்க்கு நீங்க மூவ் பண்ணினாதான் அதுவும் வரும். சோ ப்ளீஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க போனை சைட்ல போட்டுட்டு எழுந்து நிக்க அந்த ஃபர்ஸ்ட் ரியல் ஸ்டெப் எடுங்க. ஒரு நோட் புக் ஓபன் பண்ணுங்க, உங்க கோலை எழுதுங்க அண்ட் அந்த ஒரு ஸ்மால் ஆக்ஷனை இப்பவே எடுங்க. பிகாஸ் வின்னர்ஸ் வெயிட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ற ஆளுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.